தை 1ஆம் தேதி சிஸ்டர்லாம் வீட்டுக்கு போயிட்டேங்காட்டி தை 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாசப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரெண்டுமே ஒரே நாளில் வச்சிருவோம். வாசப்பொங்கல் காலையில் வச்சுட்டு சாயந்தரமா வந்துட்டு மாட்டுப்பொங்கல் வச்சிருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அம்மாவும் தம்பியும் காலையில் 8 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கும் இந்த பொங்கல் வைக்கிற வேலைக்கும் பார்த்தீங்கன்னா சரியா வராது. அந்த தீ எரிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் பாதி கெட்டுட்டுருவேன். அதனால சமையல் வேலையை மட்டும் பார்த்துட்டு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போக மாட்டேன். எத்தனை பொங்கல் வச்சாலும் அம்மா தான். இன்னைக்கு 2 பொங்கல், நாளைக்கு ஒரு பொங்கல், மொத்தம் 3 பொங்கல் வைப்போம். 3மே வந்துட்டு அம்மா தான் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல கை நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய போட்டு சூப்பராக மொட்டை வர மாதிரி பொரிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இத்தனை சீப்பு பழம் பார்த்தீங்கன்னா 3 பொங்கலுக்கும் அப்புறம் டிராக்டருக்கு பூஜை பண்ணுறதுக்கும் தேவைப்படும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிஸ்டர்லாம் வீடு வந்துட்டாங்க. பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அப்படியே எல்லாரும் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு லஞ்ச் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். சிஸ்டர்லாம் வந்துட்டு எல்லா காய்கறியும் வந்துட்டு வெங்காயம் முதல் கொண்டு எல்லாமே உரிச்சு சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்துட்டு அடுப்பில் சமைக்கிற வேலை. அம்மா பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரம் எல்லாம் போட்டு கழுவிட்டு மிச்சம் மீதி இருக்கிற துணியெல்லாம் போய் மோட்டர் ஓட்டுற பக்கம் துவைச்சிட்டு வந்துருவாங்க. அம்மாவுக்கு வந்து துவைச்சே ஆகணும். சஸ்வின் அவங்க அப்பா தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு கழுவுறது, டிராக்டர் கழுவுறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. லஞ்சுக்கு வந்து நிறைய கத்திரிக்காய் போட்டு பருப்பு சாம்பார், அப்புறம் சக்கரை பொங்கல், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், ரசம், தயிர் தான்.